Pulpy Tamarind சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை புளி கரைசல், சின்ன வெங்காயம், வேக வச்ச பருப்பு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடாக்குங்க. பின்ன 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. குக்கிங் ஆயிலாக இருக்கலாம், எந்த ஆயில் வேணால் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் சமைக்கிறீங்கன்னா நல்லெண்ணெயில் சமைச்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா அதில் போட்டு சாம்பார் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு நம்ம கடுகு தாளிக்க போகிறோம். ஒரு 4-5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். இங்கே வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கோம், சின்ன வெங்காயத்தை, புளியை கரைச்சி வச்சுருக்கோம், பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம், அழகதால், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையானது, பச்சை மிளகா 4-5 கீறி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணி சாம்பார் பண்ண போகிறோம். சாம்பார் பொடியும் நம்ம கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கடுகு போடலாம். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். அதுக்கப்புறம் உரித்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதோட கலர் மாறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு அதில் போட முடியும். ஸோ பருப்பு தேவையானது வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வதக்கலாம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும். ஸோ வெங்காயத்தை போடலாம். ஸோ இப்போ நம்ம அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அதோட உரித்து வச்ச வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 1/4 கிலோலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வெங்காயத்தை நம்ம உரிச்சு வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது வெங்காய சாம்பார், அதுதான் அதில் இருக்க வேண்டிய காய்கறி. ஸோ வெங்காய சாம்பார்னால நம்ம வெங்காயத்தை உரித்து அதில் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்தை உரிக்கிறது ஈஸியான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் உரித்து எடுத்தோன்னா ஈஸியாக உரிக்க வரும் இந்த சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம உரிச்சதுக்கப்புறமும் தண்ணியிலே போட்டு வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ அந்த எரிச்சல், கண்ணில் தண்ணி வர்றது அதெல்லாம் இருக்காது. ஸோ இது பூண்டையும் அதே மாதிரி தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு நீங்கள் உரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சமைக்க தான் போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நம்ம ஊறுகாய் ஏதாவது பண்ணுறதா இருந்தோன்னா நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு என்ன அன்றைக்கி சமைக்க போகிறோமோ அதுதானே நம்ம எடுத்து அறிய போகிறோம். ஸோ அது பரவாயில்ல. ஸோ இதை நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதோட கலர் மாறும், கொஞ்சம் வெந்து போகும். அது வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் கலர் விட்டுட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான பருப்பை ஆட் பண்ண போகிறோம். சாம்பார் பருப்பு, அரஹர் தால். அது ஒரு 200 கிராம் போல் நம்ம நல்லா கழுவி அதை வேக வச்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணலாம், எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை இப்போ போட்டுக்கலாம். பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பருப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இல்லைன்னா வெங்காயம் ரொம்ப எந்த காய் போட்டிருந்தாலும் அந்த காயை உப்பெல்லாம் இழுத்துக்கும். அதனால நம்ம அது தேவையான உப்பு மாத்திரம் போடணும். நம்ம பருப்பை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, உப்பெல்லாம் போடுறதாக ஒரு தடவையாக சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. அதே மாதிரி பருப்பு நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். ஸோ 1 கிளாஸ் பருப்பு நம்ம கழுவி குக்கரில் வைக்க போகிறோம்னா அதுக்கு ஒரு 2-3 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம், நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி உருண்டை தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி நல்லா அடித்து வச்சுட்டிங்கன்னா நல்ல புளி காசில் வந்துடும். அதில் நாரெலாம் எடுத்துகிட்டு நம்ம பாக்கி இருக்கிறத எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதை நம்ம நல்லா வேக வச்சு இந்த மசாலாவோட ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். இதில் சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எப்போயே போட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணுவோம். சாம்பார் பொடி ரெடியாக இருந்துச்சுன்னா வீட்டில் நம்ம பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நான் அப்புறமேலே லோட் பண்ணுறேன். கொத்தமல்லி தழையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. ஸோ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைசல் எவ்வளோ தேவையோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி பழம் 1-2 ஆட் பண்ணியிருந்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புளி கரைசலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அது நம்ம டேஸ்ட் பண்ணி எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இன்கேஸ் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மிளகா பொடி இல்லை இந்த சாம்பார் பொடியை போட்டுட்டு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அது மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடி கடைசியாக ஒரு வாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா
சாம்பார் நல்லா கமன்னு நல்லா டேஸ்டியாக ஹோட்டல் சாம்பார் நல்லா சூப்பராக வந்திருக்கும். இதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து நம்ம யூஸ்வலாக தேங்காய் அரைச்சி கொஞ்சம் போடுவோம் திக்னஸ்க்காக. இங்கே நம்ம அதை பண்ண போகிறதில்ல, ஏன்னா சாம்பார் பொடியை அந்த திக்னஸை கொடுத்துரும். ஸோ நம்ம கிட்டத்தட்ட 3-4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அதே நல்லா திக்காக கொடுத்துரும். அதில் உரப்பும் இருக்கும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சின்ன வெங்காயம் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கோடு போட்டால், கொஞ்சம் வெல்லத்தை போட்டால் அது வந்து டிஃபன் சாம்பார் ஆகிடும், ஹோட்டல் டிஃபன் சாம்பார். ஸோ இது வந்து சாம்பார். பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனை நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக ப்ரெஸ் பண்ணுங்கள்.